அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழன் சீமான் அவர்கள் இல்லைங்க, தமிழ்நாட்டின் திராவிட கழகத்தைச் சேர்ந்த தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் சீமான் அவர்கள் சென்னையில் உள்ள பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரில் பார்த்தீங்கன்னா கட்சியில் இணையும் கூட்டம் நடந்துச்சு. சரி, அந்த கட்சியில் இணையும் கூட்டம் நடந்துச்சுன்னா அங்கே என்ன பேசணும்? நாம் தமிழரோட கொள்கை கோட்பாடுகளை பற்றி பேசணும். அந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் என்னன்றதான் நமக்கு நல்லாவே தெரியுமே. கம்யூனிசம், திராவிடம், அதாவது பார்த்தீங்கன்னா பாசிசம், பாயாசம் எல்லாத்தையும் சேர்த்து தான் இவர் பேசுவார். அதை எதிர்த்தே பேசுவார். இந்த கொள்கை கோட்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா உருட்டி அடித்து பேசுவார்ல, அதை பற்றி தானே பேசணும். அதை விட்டுட்டு விஜய் அவர்களை பற்றி திரும்ப திரும்ப பேசினா என்ன அர்த்தம்? அது மட்டும் இல்லைங்க, பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேலே போய் இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த இந்த திராவிடத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்களா, இவங்க செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் செய்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா உள்ள அப்படி இழுத்து இழுத்து பேசுகிறாங்க. ஏன்னா இங்கே ஒரு குட்டையை கொலை பண்ணணும்ல. ஏன்னா 2 மாதம் தான் ஆகுது விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம் இவரும் செய்கிறாருன்றத சுட்டி காட்டுறாங்களாம். அதுவும் செஞ்சதை நல்லது செஞ்சதை சொல்ல மாட்டாங்க, ஆனால் திசை திருப்பி விடுறதுல பக்கா பிளான் பண்ணி சீமான் அவர்கள் பேசுகிறாரு. இதற்கும் கைத்தட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அது கைத்தட்ட தான் செய்வாங்க. ஏன்னா இங்கே வரவங்க திருப்பி வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா இங்கே நான் சொல்கிறது தான் கேட்கணும், உன் கொள்கை கோட்பாடம் கொண்டு வரக்கூடாது, இருந்தால் இருக்கலாம் ஓடி போயின்னு சொன்னார் பார்த்தீங்களா. இது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டு இருக்கிறது. வராங்க, திரும்ப போகிறாங்க. இது தொடருதுன்னு வச்சுங்களேன். இந்த கதைகள்லாம் என்ன சொன்னாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நாம் கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்காமல் இருக்க முடியாதுல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே பேசிட்டு நான் சீமானை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன். என்னென்னா விஜய் அவர்கள் மகன் இருக்கார் இல்லையா, ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவர் இயக்கிய படம் பார்த்திங்கன்னா சிக்மா. இது நமக்கு எல்லாமே தெரியும். ஆனால் விஜய் மகன் வெளியில் பேசுவாரா இல்லையா, அதாவது சிக்மா படம் குறித்தாவது இன்டர்வியூ கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டது. ஆனால் தற்போது, அதாவது நேற்று தாங்க பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு யூடியூப்பில். அந்த இன்டர்வியூவில் நம்ம நினச்சதுக்கு மேலே ஒரு விஷயம் பேசினாருங்க. அதாவது விஜய் அவர்கள் ஒரு படிக்கு மேலே, அதாவது நம்மளாம் நினச்சோம் பார்த்தீங்களா, விஜய் எப்படி இருப்பாப்புலாம் போவோம்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்படி தான் அவங்க பிள்ளைய வளர்த்துருப்பாங்க நமக்கும் தெரியும். ஆனால் அதற்கு மேலே வளர்த்துருக்காரு அப்படின்றது அவர் பேசும்போது தெரிஞ்சுது. தெளிவாக எப்படி பேசணுமோ, நாகரிகமாக பேசணுமோ, ஒழுக்கமாக பேசணுமோ, பண்பாக பேசணுமோ, அன்பாக பேசணுமோ, எல்லா விஷயங்களையும் கலந்து கட்டி அடிக்கிறாப்புல. நமக்கே பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிள்ளையை வளர்த்து வச்சிருக்காப்புலங்க. பார்த்திங்கன்னா சிக்மா படம் குறித்தும், அவங்க அப்பாவை குறித்தும் சரி, அவங்க அம்மாவை குறித்தும் சரி, அவங்க அதாவது விஜய் அப்பா, அவங்க தாத்தா சஞ்சயோட தாத்தாவை பார்த்திங்கன்னா பாட்டியை குறித்தும் அவ்வளோ தெளிவாக பேசியிருக்காப்புல. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசுனாங்க இல்லை, அதாவது விஜய் ஃபேமிலி குறித்து அவதூறாக பேசுனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் கலட்டி அடித்த மாதிரியே இருக்குது. இனிமேல் இதை பற்றி பேசினான்னு வச்சிங்களேன் நாரி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தெளிவாக பேசியிருக்காப்புல. அவங்க ஃபேமிலியில் ஒன்றுமே ஆகலைங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு அவங்க பேசுனதில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமா பட்டுது. அதாவது ஒரு கேள்வி ஒன்று வச்சாங்க. அதாவது ஹாலிவுட்டில் நீங்கள் படம் பண்ணீங்கன்னா யாரை வச்சு பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயத்த கேட்டாங்க. அப்பா தானே அவங்க சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாப்புல. இன்னொரு விஷயம் என்னென்னா, மகன் அப்பா வச்சு தானே பண்ணுவாங்க, அப்பா மகனை வச்சு தானே பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அதாவது அப்பா மகன் உறவெல்லாம் இல்லை, எங்கேயோ அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க, உங்கள் இடத்துலான்னு சொன்னீங்கல்ல, அப்படி எப்படி வச்சு பண்ணுவாங்கன்றதெல்லாம் பேசுவாங்கன்றதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் அப்பா ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு தான் சொன்னார், டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. நான் தான் வேணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதை சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் படம் பண்ணாங்களே தவிர, எங்கள் அப்பா நினச்சாருன்னா கண்டிப்பாக ஓன் ப்ரொடக்ஷனில் என்ன டைரக்டர் ஆக்கியிருக்கலாம். நான் அதை விரும்பலை, என் சொந்த காலில் நிற்குன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். நீங்களாம் சொன்னீங்களே விஜய் அவர் ஃபேமிலியை பற்றி பேசுனீங்கல்ல, பக்கிருக்கு அவங்களெலாம் பேசுகிறதுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நமக்கு கேட்க தோணுது. இதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க. ஏன்னா அவ்வளோ கேவலமான ஒரு ஃபேமிலியில் பிறந்துட்டு நீங்களாம் பேசுனீங்க தெரியுமா ஒவ்வொருத்தரும். இப்போ சஞ்சய்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அழகாக தண்ணி வாங்கி குடிச்சிருங்கப்பா, அவங்களுக்குலாம் அந்த அறிவாத வரட்டும் அப்படின்றத நான் குறிக்கிறேன் அந்த நேரத்தில். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தின் அறவேக்காடு சீமான் அவர்கள் கூறிய விஷயங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்து தான் பேச போகிறேன். ஏன்னா அவர் என்ன சொன்னார், உண்மைத்தன்மை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும்ல. இதில் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தாங்க பேசினார். அவர் பேசுகிறது எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதை தமிழ் தேசியத்தை பற்றி பேசினா பிடிக்காமல் போவோமா, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பேசுவார் தெரியுங்களா, அதுதான் பிடிக்காமல் போய் வச்சு செஞ்சு விட்டாங்க. அதை தான் நம்மளும் செய்ய போகிறோம். இப்போ அவர் பேசின விஷயங்களுக்கு நம்ம வருவோமே. அதாவது இந்த விஜய் இருக்கார் பார்த்தீங்களா, அதை அவர்
பார்த்தீங்கன்னா படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் பேரை போட்டார். ஆனால் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஜோசப் விஜய் என்று போட வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு பேசினாப்புல. என்னன்னா அதுக்கு எதுக்கு இது ஜோசப் விஜய்னு போட்டார்ன்றது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அதாவது இவரும் ஜாதி மத அரசியலை பண்ணுறதுக்காக தானே போட்டார், நடிகர் இருக்கும் போதே போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஒரே ஒரு விஷயந்தாங்க இங்கே என்னன்னா, நீங்கள் படம் பண்ணும் பொழுது உங்கள் பேரை எப்படி வேணால் போட்டுக்கலாம், பேரை எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வரும் பொழுது ஆதார் கார்டில் என்ன பேர் இருக்கோ அதை உச்சரித்து தான் ஆகணும், அதில் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். நீங்கள் படம் பண்ணும்போதெல்லாம் அப்படி அதெல்லாம் நடக்காது. புரியுதுங்களா? சீமான் அவர்களே கேனத்தனமாக நீங்கள் பேசாதீங்க, உங்களை மாதிரி எல்லாத்துக்கும் பேச தெரியாது நினச்சிட்டே பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விஷயம் சொன்னாரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் அவர்கள் வந்து 2 கிலோமீட்டர் வந்து நடைபயணமாக ஓடினாரு. நான் 12 கிலோமீட்டர் ஓடுவேன், என் கூட ஓடுறியா, வரியா பார்க்கலாம் அப்படின்றாப்புல. இதெல்லாம் ஒரு பேச்சா? இதெல்லாம் அவருக்கு பெருமை, ஓடினது பெருமையாவா? இது ஒன்றும் புரியல. இவர் இங்கே என்ன நடக்குது, எதற்காக அந்த மேடையை போட்டீங்க? விஜய் 2 கிலோமீட்டர் ஓடனா 4 கிலோமீட்டர் ஓடனா உன் கூட எதுக்குப்பா கூப்பிட்றேன், எங்களுக்கு ஒன்றுமே புரியலப்பா. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, போதைப் பொருட்களை ஒழித்துக்கிட்டேன், அதாவது இந்த போதை வஸ்துக்கெல்லாம் ஒழிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து போதை இல்லா ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு கோட்பாடெலாம் வகுத்தாங்க, அறிக்கையில் விட்டாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்குது. இருந்தாலுமே கஞ்சா, ஹெராயின் இந்த மாதிரி பொருள்கள் மட்டும்தான் போதைப் பொருளா? டாஸ்மார்க்கில் விற்கிது, அது என்ன அப்படின்னு கேட்குறாரு. டாஸ்மார்க் வந்து இந்த 2 மாதத்தில் விஜய் வந்து தான் ஆரம்பித்த மாதிரியே பேசினா என்ன அர்த்தம்? இதுக்கு தாங்க நான் முக்கியமாக அந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே. நான் ஆரம்பத்துலேயே ஒரு விஷயத்த சொன்னேன். திராவிட கழகம் என்னென்ன செஞ்சதோ அந்த விஷயங்களை விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா செஞ்ச மாதிரியும் புகுத்தின மாதிரியும் அது வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரியும் பேசுகிறாப்புல. 750 கடைகளை வந்து மூடினாரா, முக்கியமான இடங்கள், கோவில், பள்ளிக்கூடங்கள் இருக்கிறத. அதற்கப்புறம் முழுமையாக மூடுவதற்கும் அடுத்த கட்டமாக என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற நடவடிக்கைக்கு பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு வராங்க. ஆனால் இவர் அதெல்லாம் சொல்லாமல் இதற்கு முன்னாடி திராவிட கழகத்தை ஒரு இடங்களில் கூட சொல்லுங்க. அதனால் விஜயை குறிவைத்தே பேசுகிறார் அப்படின்னா இவர் திராவிட கழகத்தை சேர்ந்த சைமன் அவர்கள் சொல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இதில் அடுத்ததான் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, சிங்கப்பெண் பாதுகாப்பு படை. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா யூனிட்டுக்கு வந்து கொடுத்தாருல. இந்த விஷயங்களும் இவர் கொடுத்த இலவசங்கள், இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லேயும் போர்டு போட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டோ இருந்தது, இப்போ விஜய் அவர்கள் போட்டோ இருக்குது. இது ரெண்டுக்கு நான் வித்தியாசன்றார். அப்போது விஜய் அவர்கள் சொல்லும்போது நீ வந்து என்ன பண்ணுறன்னா ஒருமையிலையும் ஒரு மாதிரியாக பேசுகிற. இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை ஐயான்னு சொல்கிறாரு. இதில் ஒரு விஷயத்தை கூறிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து டிவிக்கு அமைச்சர் வந்து சரத்குமார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒரு மாத்திரையை நுணுக்கி போட்டு அவர் குழந்தைய கொடுத்தாரு, உடம்பு சரியில்லைன்னு ஒரு விஷயம் வந்து போயிடுச்சு இல்லை. இந்த விஷயங்களை என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு அமைச்சர் நீ கூட வச்சிருக்கிற, அவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தூக்கியிருப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அதற்கப்புறம் நான் முதல்வராக வந்தால் முதல் கையெழுத்து எதில் நம்ம போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருன்னு சொல்லிக்கிறாராம். அதாவது தீரன் சின்னமலையோட மகன், தேவரையா மகன், கக்கனோட மகன் என்ன தெரியுமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, முதல் இது வந்து கல்விக்கு வந்து நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் தான் கையெழுத்தே போடுவேன் அப்படின்றாரு. அப்போது கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் கையெழுத்து போடுவேன்னு சொல்கிறது ஓகே. அப்போ தீரன் சின்னமலையோட மகன், பார்த்தீங்கன்னா தேவரையா மகன், கக்கன் மகன், இப்படின்னு அவர் நிறைய இன்னும் லிஸ்ட்லாம் சொல்கிறாரு. இவங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இப்படி தான் ஏமாத்துறது. ஏன்னா இவர் பேர்லாம், அதாவது நம்ம தமிழில் சிறப்புமிக்க தலைவர் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பேர்லாம் சொல்லும் பொழுது அங்கே உணர்வை ஊட்டுறது, இதுதான் வந்து சூட்சமானு சொல்கிறதுங்க. ஏன்னா இவர்களை சொல்லி 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 சொல்லியே நம்மளை ஏமாத்துனது வெட்ட வெளிச்சமாக இப்போ தெரியுதா இல்லையா? இதை தயவுசெய்து நோட் பண்ணி பாருங்கள். இதை சொல்லாமல் அவர் பேசவே மாட்டாப்புல. இதில் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வருவாங்க. அந்த முக்கியமான பாயிண்ட்டை சொன்னாப்புல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70% பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அந்த வேலை இல்லாதவங்களாம் 4000 தரேன்னு சொல்கிறாரு. இந்த இலவசத்தை அறிவித்து பார்த்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு வாங்கி தரலாம்ல. நான் தான் சொன்னேனே எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி. ஆடு மாடு மேய்க்கிறதும் ஒரு வேலை வாய்ப்பு தான், அதையும் தரேன்னு சொன்னேன். ஆடு மாடுலாம் நான் மேய்க்க மாட்டேன்னு சொன்னால் ஓடி போயிரு. சீனாக்காரன் 1 லட்சம் தரேன்னு சொன்ன மாதம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறானுங்க. அதனால் நான் சொன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விஜய் அவர் மாதிரியே நானும் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு சொன்னால் நம்புவீங்களா? எனக்கும் கோட் ஷூட் போட தெரியும், கேவலமா இல்லை? அதை ஏன் சொல்கிறப்பா? தேவையில்லாத எங்கே போகிறான்னு மட்டும் பாருங்களேன். இதை சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறாரு, அதாவது 4000 தர்றது கூட வேலை வாய்ப்பு வாங்கி தரலாமே அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த திராவிட கழகம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கருணாநிதி தான் ஆரம்பித்து வச்சாப்புல. இது இலவசமாக டிவி கொடுத்தாருல, அங்கேருந்து அது ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி இல்லைன்னு வச்சுங்களேன், மேக்சிமம் கிடையாது, 99% கிடையாது, ஒரு சில விஷயங்கள் மட்டும் பண்ணாங்க. அங்கேருந்து ஆரம்பித்தது. இப்போது விஜய் அவர்கள் வருவதற்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் முதியோர் உதவித்தொகை கொடுத்துருந்தாங்க.
அதுவே வேலை இல்லாத மாணவிகளுக்கெல்லாம் வந்து உதவித்தொகை கொடுத்துருந்தாங்க, 1000 ரூபாய் 1500 வரைக்கும். இதை வந்து கட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை மட்டும் சீமான் சொல்லணும். இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த விஷயங்களை பண்ணலாம். இலவச பேருந்து இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டணம் குறைக்கலாம், மின்சாரத்தை குறைக்கலாம், பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வி உதவித்தொகை கொடுத்துட்டு வேலை கொடுக்கலாம். ஆனால் இது வந்து கொடுத்துக்கிட்டு இருந்ததை நீ நிப்பாட்டினா மக்களோட பார்வை எப்படி இருக்கும், எதிர்ப்பு குரல் எப்படி இருக்குன்றதை சீமான் சொல்லணும். இதை ஆரம்பித்தது யாருன்னு நீ சொல்ல வேண்டியதானே? சொல்கிறதுக்கு வக்கு இல்லை. ஏன்னா அங்கே நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். நீ நாம் தமிழர்லாம் சொல்லிக்காத, திராவிட கழகத்தை சேர்ந்த சீமான்னு சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தான் நீ பேசிகிட்டு இருக்க. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காப்புல. ஏன்னா இங்கே வந்து திராவிட கழகத்தை சேர்ந்தவங்களை ஆரம்பித்து வச்சாங்க. இப்போ நம்ம சொல்கிறோமே, நம்மனா விஜய்க்கு ஜாலரை தட்டிக்கிட்ட சொல்கிறோம், அங்கேயும் தவறாக நடந்தாலும் சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சீமானவர்களே. அங்கே ஆரம்பித்து வச்சதை இங்கே வந்து செய்யாம விட்டுட்டா பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிர்ப்பு வரும், என்ன நடக்குன்றத இங்கே தெரியாமல் ஒரு ஆட்சி நடத்துறதுக்கோ வரல. இதில் ஒன்று என்னென்னா, நீ முதல்வர் ஆனதுக்கப்புறம் வந்து பண்ணு, அப்போ பார்த்துக்குவோம் மக்கள் என்ன செய்கிறாங்க, எந்த அளவுக்கு எதிர்ப்பு உறவு தெரிவிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடக்கிறது, சமூக வலைதளங்கள் எப்படி பேசுகிறாங்கன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள் சீமான் அவர்களே. சும்மா வந்து நம்ம மைக் கிடச்சிச்சுன்ட்டு கத்திக்கிட்டே இருக்க முடியாது. இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஆரம்பித்தாரோ, இதற்கு முன்னாடி எங்கே ஆரம்பித்தாரோ, இப்போ திராவிட வாடை அதிகமாக அடிக்கிறதுனால தமிழ் தேசியத்தை பார்த்திங்கன்னா இப்போ இழுத்து பேசுகிறாரு. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறவங்க ஒட்டுமொத்தம் வெளியே போயிட்டாங்களா எப்படின்ற ஒரு புரிதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சீமான் அவர்கள் சொல்லிக்குவோம், அதாவது சேவை பெறும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வர்றதற்கும் விவசாயிகள் பற்றி பேசினாப்புல, அந்த விவசாயிகளுக்கு வந்து விலையே நிர்ணயம் பண்ணலைங்க. அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கும் ஏன் எந்த இடத்துலையும் குரல் கொடுக்கவே இல்லை. நான் வந்து விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல, நீ ஒரு வேலையை ஆக்க வேணால் ஒன்றும் கிளிக்கவே வேணாம். அதாவது அவங்களுக்கு விலை நிர்ணயம் ஒரு 15 ரூபா அதாவது விவசாயம் செய்யும் அந்த பொருளுக்கு 15 ரூபா ஒரு பொருளுக்கு 1 கிலோக்கு அப்படின்னா 15 ரூபா இல்லை 20 ரூபா 25 ரூபா நீங்கள் நிர்ணயம் செஞ்சீங்கன்னாவே அவங்க வாழ்வாதாரம் உயரும். அவங்க போராட மாட்டாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த தள்ளுபடி செய்கிற விவசாயிகள் தள்ளுபடி செய்யறதுல எதிர்பார்க்க மாட்டாங்க. அங்கே வந்து 25 ரூபாய்க்கு அவங்க வந்து விற்றாதான், ஒரு பொருளை வந்து விற்றாதான் 5 ரூபா லாங் கிடைக்குன்னு வச்சுங்களேன். 15 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க நஷ்டத்தில். இதுதான் இந்த பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அதுக்கு குரல் கொடுக்குறதே இல்லை. இன்னொரு விஷயம், சேவை பொருள் உரிமை சட்டம். எதுக்கு நான் வந்து அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன்னா, இதை பற்றி சீமான் எங்கேயுமே பேசலை. அதாவது இப்போ நடக்கிற பிரச்சனை இருக்குது தெரியுமா? இதற்கு முன்னாடி திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அரசு அலுவலர்களை அவங்களுக்கு சாதகமாக எப்படி ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், எப்படியெல்லாம் சம்பளம் இல்லாமல் பிழைக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதை மாற்றுறதுக்காகவும் லஞ்சத்தை ஒழிப்பதற்காகவும் விஜய் அரசு எந்த அளவுக்கு துரிதமாக செயல்பட்டு பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு மாற்றிக்கொண்டு தான் வருகிறது. அது மாறிக்கிட்டு தான் இருக்குது. இப்போயும் வந்து எல்லா இடங்களிலும் பார்த்திங்கன்னா போய் பேசணும்னு வச்சுங்களேன், லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல்வருக்கு அதாவது சிஎம் செல்லுக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு புகார் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இதற்கு முன்னாடியெல்லாம் சரி செய்யவே மாட்டாங்க. இப்பொழுது 30 நாட்களுக்குள் சரி செய்யப்படவில்லை என்றால் அந்த அரசு அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதற்கு மேலே என்ன வேணும் சீமான் அவர்களே? இதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு வக்கு கிடையாது. ஏன் திரும்ப பேசுகிற? அதில் அடுத்து வராரு, கரூர் மேட்ரு வராருங்க. திரும்ப கரூர் மேட்ரை விடவே மாட்டாராட்டுக்கு. அதை போய் திரும்ப பேசுகிறாரு. அங்கே 41 பேர் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா? அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எதுக்கு வேலை கொடுத்தாங்க, வேலையில் அவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத சுட்டி காட்டுறாப்புல. அதை சுட்டி காட்டுங்க. இதை பற்றி கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸும் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனால் அதை விட்டுருவோம். இவர் சொல்கிறாரு திரும்பவும், நீ அங்கே போனதுனால தான், அதாவது விஜய் அவர்கள் போனதுனால தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உயிரிழந்தார்கள், 41 பேர் உயிரிழந்தார்கள் அப்படின்றத திரும்ப சொல்கிறாரு. நான் திரும்ப நாமளும் சொல்லுவோம். அதாவது சீமான் அவர்களே, ஒரே ஒரு விஷயந்தான், விஜய் அவர்கள் அங்கே போனாங்க, விஜய் அவர்களை பார்ப்பதுக்கு தான் வந்தாங்க. இவர் தான் சொன்னார், அது உண்மைதான் வச்சுங்க. ஆனால் அங்கே எந்த அசம்பாவிதங்களும் நடக்கலையா? அதாவது ஏறி மிதிச்சாங்க, கழுத்தை நெரிச்சாங்க, கையில் வந்து பல பொருள்கள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தவங்க சொல்கிறாங்க, ஆதாரத்தோடு சொல்கிறாங்க, விசாரணையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு வக்கு இல்லையா? ஏன் இதை பற்றி ஒரு இடங்களில் பேசலை? அது வந்து இதுவும் நடந்திருக்கிறது, அதனால் விஜய் போனதுனால நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஏற்றுக்கும். ஆனால் எதுவுமே நடக்காத மாதிரியும், விஜய் அவர்கள் போனால தான் நடந்தது மாதிரியும், ஏன் எங்கேயும் போனால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் தான் போனார், எல்லா இடத்துலையும் கூட்டம் வந்து நெரிசல் இருந்தது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலையே. மயக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போனாங்களே. ஆனால் இங்கே நடந்த விஷயங்களை ஏன் திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களை என்னன்னு சொல்கிறது? திராவிட கழகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு இங்கேயும் சொல்லாமல் இருப்போம். திரும்ப சொல்லி
அடிச்சுட்டே இருப்போம். அதாவது உங்கள் சாட்டை துரும்பன் வச்சு அடிக்கிறீங்கள, நாங்களும் சாட்டை அடிப்போம். இதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாருன்னு வச்சுங்களேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரூரில் 41 குடும்பங்கள் உயிரிழந்ததற்கு வேலை கொடுத்தாங்கல்ல, இது சாட்சியை கலைக்கும் ஒரு வேலையா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லியிருக்காங்க, விசாரணை மேற்கொள்ளும் பொழுது அவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. இங்கே இது சாட்சியை கலைக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீ திரும்ப திரும்ப சொன்னி அப்படின்னா, அங்கே விசாரணை மேற்கொண்ட விஷயங்களும் நீதிமன்றத்தில் அவங்க வாக்குமூலம் கொடுத்ததெல்லாம் திரும்ப மாற்றி சொன்னால் என்ன நடக்கும் சீமான் அவர்களே? இல்லை ஒரே ஒரு விஷயம்தான், திருப்பரங்குன்றத்தில் கோயிலுக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க தெரியுங்களா? யார் சொன்னது? அப்போ நீங்களும் தானே சொன்னீங்க. ஆனால் அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே இல்லை பெருசாக. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரு, அதாவது மாணவர்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? நேரு துட்டு வாங்கி தான் வேலை கொடுத்துருக்காரு. கல்வித்துறை அமைச்சர் இதே வேலை தான் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும். இதில் நடந்த ஊழல் லஞ்சத்தை பற்றி ஏன் நீ ஒரு இடத்துல கூட பேசுகிறதே கிடையாது? ஒன்று என்ன பண்ணுறது, எது மூலியமாக சொல்ல முடியும்னு வச்சுங்க, அந்தளவுக்கு கீழ்த்தரமாக பேசிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப. இதில் இவரை பற்றி அநாகரிகமாக பேசுகிறாங்கன்றது வேறு வழக்கு வேறு போடுறது கேவலமாக இல்லை? சேலத்தில் குடிநீர் வழங்கும் திட்டத்துக்கு தனியார் கொடுத்துட்டாங்க. இந்த சூயஸ் கொடுத்தது, இந்த நிறுவனத்திற்கு தாரை வார்த்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இதை விஜய் ஆட்சியில் விஜய் தான் கொடுத்த மாதிரியே பேசுகிறாப்புல. ஆனால் இதை அடுத்து சொல்லலை. என்ன சொன்னால் யாரும் அங்கே கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. அப்படின்றதுனால இதெல்லாம் அப்படியே நாசூக்காக பேசிட்டு திராவிட கழகத்தையும் சொல்லவே இல்லை, தமிழக வெற்றி கழகம் இதெல்லாம் கையெழுத்து போட்டு போயிருக்காப்புல அப்படின்னு சொல்கிறாரு. கல்குவாரியெல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்து மாநிலத்திற்கு எடுத்துக்கொண்டு போகிறார்கள், இதை கேட்கறதுக்கு வக்கீல் அப்படின்னு கேட்டார். இது யார் பண்ணது, யார் ஆரம்பித்தது? சீமான் அவர்களே, இப்போ 3 மாதம் பார்த்தீங்கன்னா தற்காலிக தடை பண்ணியிருக்காங்க. கல்குவாரெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளி மாநிலத்துக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இதை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடவே இல்லைங்க. அப்போது நீ விஜய் அவர்கள் மீது அவதூறு பரப்புன்னு நினச்சிக்கிட்டே சொன்னேன் அப்படின்னா மக்களுக்கு தெரியாமல் போயிடுமா? நாங்களும் விட்டுருவோமா? அதுதான் கேள்வி. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, 15 வருஷமாக விதை போட்டு வளர்த்த அந்த செடியை அறுவடை செய்து கொண்டு போயிட்டார்கள். ஏன்னா இவங்கெல்லாம் வளர்த்து வச்சுட்டு வந்துட்டே இருந்தாங்களாமா. விஜய் அவர்கள் அறுவடை செஞ்சுட்டு போயிட்டாங்களாமா. ஏன்னா அவர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார் பார்த்தீங்களா? இவர் வர வேண்டிய இடமா இது விஜய் அவர்கள் வந்துட்டார்னு சொல்கிறாங்க. கேவலமாக இல்லை? நீ விதை போட்ட, அது மேலே விஷத்தை ஊற்றிக்கிட்டே வந்த. அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணாங்கன்னா, விஷம் ஊற்றி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விதை, நல்ல விதையை போட்டு வந்தாங்க. அந்த விதை பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆலமரமாக வந்துருச்சு. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி அப்படின்றதையும் மாற்றம் வந்ததற்கான காரணம் அப்படின்றதையும் எல்லாரும் உணர்ந்துட்டு இருக்காங்க. சும்மா கதை கட்டிகிட்டு இருக்காத சீமான். ஏன்னா இதை நான் சொல்கிறேன்னா, நீ திராவிட கழகத்தை சேர்ந்தவன் அப்படின்றத திரும்ப திரும்ப ப்ரூவ் பண்ணிட்டு வந்துருக்கிற. ஆனால் இந்த நாம் தமிழர் அப்படின்றத தமிழோட பேரை யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு ரொம்ப இன்னும் கேவலமாக இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலும் இந்தியா நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை உண்மைக்கு நிகராக உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு உங்கள் விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். நன்றி.